கலைஞர் கொண்டு வந்த தீர்மானம் என்ன? அன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி மத்தியில் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர், திடீரென்று ஒரு நாள் இந்த நாட்டினுடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, கட்சி நடத்துகிற உரிமை எல்லாம் தவிடுபடியாக்கப்பட்டது. ஒரே இரவில் இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். ஏன் என்று கேட்கக்கூடாது, விளக்கம் கேட்கக்கூடாது. மிசா காலம், எமர்ஜென்சி என்று சொல்லப்பட்டது. அந்த அம்மையார் அவர்கள் அன்றைக்கு இரவு அதை அனௌன்ஸ் பண்ணவுடன் இந்தியாவே கப் சுப் என்று ஆகிவிட்டது. மாபெரும் தலைவர்கள் சிறைக்குள்ளே போய்விட்டார்கள். ஆனால் அன்றைக்கு ஆட்சியை இருந்தவர் நாம். அந்த தீர்மானத்தை கொண்டு அந்த அம்மையார் பிரகடனப்படுத்திய பொழுது நம்மை யாரும் கைது செய்யவில்லை. ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் யாரையும் கைது செய்யவில்லை. அதற்கு காரணம் உண்டு. அதற்கு காரணம் இந்திரா காந்தி அவர்கள் ரகரமையா என்கிற ஒரு அமைச்சரை சென்னைக்கு அனுப்பி கலைஞரத்தை பேச சொன்னார்கள். நான் இந்தியாவில் சில சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் கருணாநிதி அவர்கள் இந்த எமர்ஜென்சி எதிர்த்து ஒரு தீர்மானத்தை அவருடைய கட்சியிலே நிறைவேற்றி இருக்கிறார். ஆனாலும் பரவாயில்லை, அந்த தீர்மானத்தை அத்தோடு விட சொல்லுங்கள். நான் அவர் மீது மதிப்பு வைத்திருக்கிறேன். என்னுடைய கட்சி நான் பிரதமராக இருக்கிற பொழுது சிண்டிகேட் இண்டிகேட் என்று உடைந்தது. அதில் என் கட்சியை, என் ஆட்சியை இறக்க வேண்டும் என்று முற்பட்ட நேரத்தில் 25 பாராளுமன்ற திமுக உறுப்பினர்களை எனக்கு ஆதரவு அளித்தார்கள். பிரதிபலனாக எதையும் கேட்கவில்லை. ஜனநாயகத்தை காப்போம் என்றுதான் சொன்னார். அந்த நன்றியை நான் மறக்கவில்லை. எனவே நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நான் கலைக்க மாட்டேன். திமுகவை யாரையும் கைது செய்ய மாட்டேன். ஆனால் அவர் போட்ட தீர்மானத்தை அதோடு விட சொல்லுங்கள். இதை சட்டமன்றத்திலும் மறுபடியும் அதை அழுத்தமாக பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அப்பொழுது கலைஞர் சொன்னார், நான் கொள்கைக்காக வாழ்கிற கட்சியில் இந்தியாவிலே ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற காரியத்தை யார் செய்தாலும் எதிர்ப்பேன். முடியுமானால் அம்மையார் எத்தனையோ ராஜநாராயணன் புதைந்தார், வாஜ்பாய் போய்விட்டார், எல்லா தலைவர்களும் உள்ளே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2500 தலைவர்கள் ஒரே இரவில் கைது செய்யப்பட்டார்கள். என்னை வேண்டுமானாலும் கைது செய்யலாம், நான் பின்வாங்க மாட்டேன், இது உறுதி என்றார்கள். சட்டமன்றத்திலே கொண்டு வந்த பொழுது அதன் மீது நாங்கள் பேசினோம். விளைவு ஆட்சி கலைக்கப்பட்டது. நாங்கள் எல்லாம் சிறைச்சாலைக்கு போனோம். நான் வேலூர் சிறைச்சாலையில் இருந்தேன். இதே திருவள்ளூரில் நம்முடைய தாடி எத்ராஜ் அவர்கள் என்னோடு இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்தான் எங்களுக்கு சமையல் கட்டுக்கு போய் சமையல் கொண்டு போடுகிறவர். ஊத்துக்கோட்டையில் வேணு அவருடைய தம்பி அவர்கள் எல்லாம் என்னோடு இருந்தார்கள். இது சென்னை சிறைச்சாலை, வேலூர் சிறைச்சாலையில் இந்த மாவட்டத்திலே பல நண்பர்கள் என்னோடு சிறையிலே இருந்தவர்கள். ஆக ஒரு வருட காலம் நாங்கள் அந்த சிறைச்சாலையிலே வாடினோம். ஆனாலும் கலைஞர் அவர்கள் அதற்காக மன்னிடவில்லை. எங்களை அரசு செய்தது மட்டுமல்ல, இன்றைக்கு யார் முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை கொடுத்திருக்கிறாரோ அதே ஸ்டாலினை அன்றைக்கு சிறைச்சாலைக்கு கொண்டு போய் இந்த சென்னை சிறைச்சாலையிலே அடியடி என்று அடித்தார்கள். வேலூர் சிறைச்சாலையிலே அந்த கொடுமை இல்லை. ஆனால் சென்னை சிறைச்சாலையில் ஒவ்வொருவரையும் அடித்தார்கள். பட்டை வீங்கி போய்விட்டது. இனிமேல் அடி விழுந்தால் ஸ்டாலின் உயிர் தப்ப மாட்டார் என்று ஒதுங்கி இருந்த அல்லது கட்டுப்படுத்தப்பட்டிருந்த
சிட்டிபாபு தாவி போய் ஸ்டாலினுடைய உடல் மீது படுத்தார். ஸ்டாலின் மீது விழுகிற அடி அவர் மீது விழுந்தது. அவர் இறந்து போனார். அவர் தியாகம் செய்து ஸ்டாலினை நமக்கு கொடுத்து விட்டு போனார். அந்த கொடுமை நிகழ்ந்த போது கூட கலைஞர் கலங்கவில்லை. ஒரு சாதாரண தொண்டனை போல் சமையல் தியேட்டரில் இருந்து அண்ணா சிலை வரையில் நோட்டீஸை கையில் ஏந்தி கொண்டு கொடுத்து கொண்டு போனார். அந்த கொடுமையை எதிர்த்து இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் மண்டியிட்ட நேரத்தில் மண்டியிடாத மாவீரன் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதனுடைய விளைவு அதே அம்மையார் அவர்கள் சென்னை கடற்கரையில் நான் செய்ததற்காக நான் வருத்தப்படுகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் சொன்ன பொழுதுதான் அடுத்து நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகை என்று அவர் சொன்னார். அது ஒரு தீர்மானம். அன்றைக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.